ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கோம். இந்த சேப்பாக்கம் தொகுதியில் டிஎம்கே சார்பா உதயநிதி ஸ்டாலினும், ஏடிஎம்கே சார்பா ராஜாராம், அப்புறம் டிவிகே சார்பா செல்வம் அப்படிங்கிறவரும், நாம் தமிழர் கட்சி சார்பா ஆயிஷா பேகம் அப்படிங்கிறவங்களும் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்டே போய் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் இந்த சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? உதயநிதி சார் தான். உதயநிதி தான். எதனால? இது அவங்க கோட்டை இல்லையா, எப்பயுமே அவங்க தான் வர்றாங்க. ஓகே, வேற ஆள் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த தொகுதியில் எல்லாமே நல்லா இருந்துச்சா? நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இந்த இடத்துல வந்து நிறைய இன்னும் இருக்குது, இதெல்லாம் மாற்றணும், வேற யாராவது அதை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இவங்க இன்னும் மாற்றலை அந்த மாதிரி எதாவது சொல்கிற மாதிரி இருக்கா? மிஸ்ஸாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனால் இந்த தொகுதியில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஏன் இந்த தொகுதியில் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ரொம்ப அடிச்சு சொல்கிறீங்க? இது அவங்க கோட்டை இல்லையா, அதனால தான். ஓகே, இப்போ புதுசாக வந்து டிவிகே கட்சி வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல இருந்து சில பேர் போட்டிடுறாங்க. டிவிகேலேருந்து டி செல்வம் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. ஸோ அவங்களுக்கு இப்போ விஜய்னால அவங்களுக்கு ஓட்டு விடுற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ஓட்டு உடையும், ஓட்டு பிரியும். பிரியும். நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆயிஷா பேகம் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்கீங்க? நான் தமிழருக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. டிஎம்கே தான். டிஎம்கே தான். எதனால? நல்லா பண்ணிருக்காங்க டிஎம்கே. ஓகே, இந்த தொகுதியில எல்லா வேலையும் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால அப்படிங்கிறீங்க? இல்லை, ஆரம்பத்துல இந்த டிஎம்கே கோட்டது. ஓகே, அது மாற்ற கலைஞர் இருந்தது கோட்டது, அதை மாற்ற முடியாது. சரி, இப்போ விஜய் வந்து புதுசா டிவிகே விஜயால ஒன்றும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது. இங்கே வந்து இல்ல புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி என்ன அதெல்லாம் நினைக்கிறீங்க? கிடையாது. அதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை. ரசிகர் வந்து சும்மா அவங்க சொல்றதெல்லாம் வந்து ரசிகர் தான், தொண்டர் யாரும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ரசிகர் தான் இருக்காங்க. அப்ப அந்த கூடுற கூட்டம் வந்து ஓட்ட மாறாதுங்க. ஓட்ட மாறதுன்னா 50% மாறும். 50% தான் மாறும். 50% தான் மாறும். மத்தவங்க எல்லாமே அந்த டிஎம்கே அந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் போகும். சீமானு கொஞ்சம் போகும். ஓகே, இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதிகமா பெரும்பான்மை இருக்கிறது டிஎம்கே. அதுக்கப்புறமா யாரை சொல்லலாம்? அதுக்கப்புறம் சொன்னா ஏடிஎம்கே தான். டிஎம்கே அடுத்த கட்சி ஏடிஎம்கே தான் எங்கேயுமே. நாம் தமிழர் கட்சி சார்பா ஆயிஷா பேகம் அப்படிங்கிறவங்க இங்க போட்டி போடுறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியுமே இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குமா? இங்க வாய்ப்பு இருக்கா? டெபாசிட் வாங்குவாங்க. அவங்க வந்து டெபாசிட் வாங்குவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரும்பான்மைனா டிஎம்கே தான். 100% டிஎம்கே தான் சார். 100% டிஎம்கே தானா? எதனால? அவர் செஞ்ச நிறைய இந்த மக்களுக்காக நிறைய இது பண்ணிக்கிறாரு. அவர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டாக்குப்பம் தொகுதி ஒன்று இருக்குது. ஓகே, அவர் ஜெயிச்சு வந்த உடனேயும் நிறைய வீட்டுக்கு கரண்ட்டு கிடையாது. கரண்ட்டு கிடையாதுனாக்கா இந்த தனியாக மீட்ரு போடுறது அதெல்லாம் எதுவுமே சொல்லல. வந்த உடனேயும் நிறைய வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் சப்ளை இது கொடுக்க ஆரம்பித்தார். ஓகே, அது ஒரு முக்கியமான இது மாட்டாக்கத்தில். இப்போ நீங்கள் கூட போய் கேட்கலாம், எவ்வளோ பேருக்கு நிறைய பேர் கொடுத்துறாங்க அந்த மாதிரி. அது இல்லாமல் மற்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ வந்து செய்கிறாரு. ஓகே, இந்த தொகுதியில வந்து எந்த விஷயத்த மாற்றணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போதை பழக்கம், அந்த போதைப் பொருள் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா சார். தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல இருக்குது. இங்கே பரவலாக யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து சரி கிடையாது இங்கே. ஓகே, இப்போ இந்த மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி தேங்குறது அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்கா? இது 2 வருஷத்துக்கு முன்னே வந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? எங்களுக்கு ஹெல்ப் நாங்கள் வந்து கேட்கல போய். ஓகே, நாங்கள் ஹெல்ப் நாங்கள் கடை நிறைய எனக்கே ஒரு 70,000 ரூபாய்கிட்ட புக்கு போயிடுச்சு. ஆனால் நாங்கள் போய் கேட்டு அவர் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணியிருப்பார். நாங்கள் போகல, அது எங்கள் மேலே தான் தப்பு. டிவிக்கே வந்து ஒருத்தர் கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்க. விஜயுமே வந்து இப்போ சிஎம்காக வேட்பாளராக இறங்கியிருக்காரு. சரி, அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. டெபாசிட் வாங்குவான்னு தெரியாது. டிஎம்கேக்கு அடுத்து பெரும்பான்மைனா யாரை சொல்லுவீங்க? ஏடிஎம்கே வர்றது வாய்ப்பு சார். வாய்ப்பு இருக்கா? அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தப்போ நல்லா பண்ணியிருந்தாங்களா? அப்படி பண்ண மாதிரி தெரியல, ஆனால் டிஎம்கே இங்கே நல்லா பண்ணுறாங்க. டிஎம்கே இந்த உதயநிதி ஸ்டாலின் தான் சார். உதயநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரா? ஆமாம். ஓகே, இது வரைக்கும் அவர் இந்த தொகுதிக்காக நிறைய பண்ணிக்கிறார் சார். எங்களுக்கு மழை காற்றுல புயலில் வந்து நிறைய வந்து பால், ரொட்டி, பிரெட்டு, அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி அர்ஜென்ட்டா தோட்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிக்கிறாரு. அதேமாரி வந்து இப்போது முதலமைச்சர் 5,000 கொடுத்துருக்காரு. அப்புறம் விதைகளுக்கு வந்து 2,000 ரூபாய் ஏற்றி 3,200 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போது எல்லாம் செலவு பண்ணுறாரு. கரண்ட் இல்லாத வீடு கரண்ட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு குறைனா கெனால் சீட்டு வீடு வந்து அவங்க தூக்கணும்னு சொல்லி எடப்பாடி ஆட்சியிலேருந்து போட்டா பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சு போய் டிஎம்கே ஆட்சி முடிய போகுது. அதனால் வந்து இந்த ஆட்சி வந்தால் எங்கள் கெனால் தெரு மாட்டாங்குப்பத்தில் கெனால் தெரு வீடு தூக்கி எங்கள் எல்லா இடத்துல எங்களுக்கு கொடுக்கணும்.
எங்களுக்கு ஒரு ஆசை. ஓகே, இப்போ இதே தொகுதியில் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஆதி ராஜாராமோ, அப்புறம் டிவிகேலேருந்து டி செல்வம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆயிஷா பேகம் இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. ஆமாம் சார். இவங்க யாராவது அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க நிற்கிறாங்க சார், கொஞ்சம் வந்து வின் பண்ண சான்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து ஓட்டு வாங்குவாங்க. ஓட்டு ஓட்டு வாங்க. வாங்குவாங்க. கொஞ்சம் டிஎம்கே ஓட்டு கம்மியாகும். டிஎம்கேவோட ஓட்டு கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகும், ஓட்டு கம்மியாகும். எதனால கம்மியாகும்? இந்த விஜய் கட்சியும் நம்ம எடப்பாடி கட்சியும் நிற்கிறாங்க. அதனால ஓட்டு கம்மியாகும். அதனால போன 70,000 ஓட்டு வின் இல்லை, இல்லாட்டி 30,000 ஓட்டு தான் வின் பண்ணுவார். ஆனால் வின் பண்ணிடுவார். ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட கோட்டை இது, கலைஞர் கோட்டை அந்த காலத்துலேருந்து. ஓகே, இப்போ இதில் வந்து டிஎம்கே இருக்காங்க. இதுக்கு அடுத்து சப்போஸ் அவங்க ஜெயிக்கலன்னா இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா எந்த கட்சி? இவங்க ஜெயிப்பானா அது எடப்பாடி வர சான்ஸ் இருக்குது சார். எடப்பாடி வரதான் இது விஜய் கட்சி வந்து சின்ன பசங்க வந்து ஒன்றுமே தெரியாது. அவர் நடிகர், அவர் அரசியல் பற்றி இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் எதிர்கட்சியை உக்காஞ்சி அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது முதலமைச்சர் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் உதயநிதியுமே ஒரு நடிகராக இருந்தவர்ல, நடிகர் வந்தார வின் பண்ணார வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதலமைச்சர் இருக்காரு. அதை இப்போ பாராட்டினல. ஆனால் இது வந்து எனக்கு தொகுதி நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா நல்லா பண்ணிக்கிறாங்க அவங்க. அவர் வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு நல்லா புடவை வேஷ்டி எல்லாமே அரிசி கிரிசி மிஸ்தி எல்லாம் குத்துக்கிறாங்க. எல்லாம் ஓகே. இப்போ விஜய் வந்து எங்கே போனாலுமே அவருக்கு பயங்கரமான ஒரு கூட்டம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து உட்கார வந்து எதிர்கட்சி உட்காந்து வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சருக்காக வாய்ப்பு இல்லை சார். இது கண்டிப்பாக 100%. ஏன்னா அவருக்கு இன்னும் அரசியல் பற்றி ஃபுல்லாக தெரியல. அவர் நடிக்கிறது தான் தெரியும். ஒரு 5 வருஷம் எதிர்பார்க்க உக்காஞ்சி அல்லது கற்றுக்கணும். அடுத்தது முதலமைச்சராக கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. 100%. ப்ரோ ஜெயிக்கிறது இல்லை ப்ரோ, ஆனால் ஓட்டு வேணால் உடையும் ப்ரோ. பாதிக்கு பாதி உடையும். இப்போ கண்டிப்பாக வந்து விஜயால வர முடியாது, டிவிக்கு வராது கண்டிப்பாக. ஏன்னா ஓட்டு உடையும். ஏன்னா அவங்க அத்தனை கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட அவ்வளோ இல்லை. மேக்ஸிமம் ஓட்டு உடஞ்சி பயமுத்துவாங்க தவிர ஜெயிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல வந்து உதயநிதி நிற்கிறாரு. ஆமாம். அதே மாதிரி டிவிகேலேருந்து டி செல்வம் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆயிஷா பேகம் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேலேருந்து ஆதி ராஜாராம் நிற்கிறாரு. ஸோ இதில் உதயநிதிக்கு அப்புறமா வேற யாருக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு யாருக்கும் இல்லை இங்கே. ஏன்னா இந்த ஏரியாவில் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் வரும். ஆனால் மேக்ஸிமம் ஓட்டு உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாதிக்கு பாதி உடையலாம், இல்லை 75-25 அப்படி உடையலாம் தவிர ஜெயிக்க சான்ஸ் இல்லை இங்கெல்லாம். ஏன் ஓட்டு உடையும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது புதுசாக ஒருத்தவங்க வராங்க. இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, பல பேர் என்ன சொல்கிறாங்க, சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், புதுசாக சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே பவரில் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த பவரே போதும், எனக்கு இந்த சலுகையே எனக்கு போதும்னு அந்த மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கெல்லாம் பவர் இல்லையோ அவங்களாம் சான்ஸ் கொடுன்னு சொல்லி மாறுறாங்க. பவர் இருக்கிறவங்க எனக்கு இதுவே போதும்னு சொல்லி நிற்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. ஓகே, நீங்கள் எப்படி சான்ஸ் கொடுப்பீங்களா இல்லை பவர் போதுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ. ஓகே, எனக்கு ஆனால் புதுசாக ஒரு மாற்றம் வரணும் தான், இல்லைன்னு சொல்ல, புதுசாக ஒரு மாற்றம் வரணும். ஆனால் அதுவும் இல்லாமல் இருக்கிறதே, ஆனால் ஏற்கனவே இருந்ததை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிதான் யாரும் புதுசாக வந்திருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக வராங்க, நல்லா பண்ணுவாங்க நம்ம. ஏன்னா இத்தனை வருஷம் கொடுத்தாச்சு, யாராட்டும் கை கொடுத்தாச்சு, வருஷம் ஆண்டு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கொடுக்குற இருந்தால் சரி இவருக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம், இன்னும் 5 வருஷம் தானே, அவர்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்குது. ஓகே, இப்போ விஜய் வந்தாருன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்குமா? நாங்களும் அப்படியே நினச்சோம். இப்போது ஸ்டைல் வந்தால் மாறும்னு நினச்சோம். ஓகே, பழைய இருக்க விட மோசமாக போச்சு. நம்ம கொடுத்து பார்ப்போம், ஒருத்தர் கொடுத்து பார்ப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் கொடுத்தா தான் தெரியும் யார் எப்படி பண்ணுறாங்க பண்ணலையான்ட்டு. பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இவரும் இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். ஓகே, என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடும். ஆனால் ஜெயிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான் சொல்லணும். விஜய் ஜெயிக்க சான்ஸ் கம்மி. எதனாலனா அவங்க ஏற்கனவே இருக்காங்க, இவங்க புதுசாக வந்திருக்காங்க. இருக்கிறவங்கள விட புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி அந்தளவு ரீச் ஆகாது. இருக்கலாம், ஃபேன் பேஸ் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த ஃபேன் பேஸில் கொஞ்சம் பேர் ஓட்டே இல்லைல்ல, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்ல. பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னா யாரையும் தெரியாது இருக்கும். அதுவே இப்போ விஜய் அவங்களும் நிற்கிறேன்னா ஃபேன் பேஸ் அதிகம். அதனால் ஒரு பிரச்சாரம் கூட்டணிங்கும் போது அவ்வளோ பேர் வராங்க. இப்போ நான் நிற்கும்போது என் கூட யாராச்சும் வருவாங்களா? என் பிரச்சாரம் யாரும் வருவாங்க? வரமாட்டாங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ டிஎம்கே கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னா டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு. கூட்டணியால தான் டிஎம்கே. ஆமாம், கண்டிப்பாக கூட்டணியால தான். இப்போ கூட்டணிலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கூட்டணி வச்சு அவ்வளோ கம்மியாக தான் வராங்க. கூட்டணி இல்லாமல் இவ்வளோ பேர் வராங்கன்னா அப்போ சான்ஸ் இல்லை. கூட்டணி இருந்தால் டிஎம்கே ஜெயிக்கும், கூட்டணி இல்லைனா டிஎம்கே ஜெயிக்காது. கண்டிப்பாக இந்த தொகுதியில் உதயநிதி தான். ஆமாம், கண்டிப்பாக வினி கேண்டிடேட். கண்டிப்பாக செய்யும். அவர் வந்து நிறையா நல்லது பண்ணி அதனாலயா இல்லை டிஎம்கேவோட பேருனாலயா? நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் இங்கே அந்த குளத்தூர் அவங்க தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஏகபாக ப்ரோ. நான் ரேபிடோ ஓட்டேன் நைட்டில் ரோடு தோன்றுறாங்க, மறுநாள் காலையில் பார்க்குற அந்த ரோடு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க.
கரெக்டாக ரோடு போட்டுடுறாங்க. அந்த ஃபாஸ்ட் மற்ற இடத்துல வரமாட்டேங்குது. அந்த அளவு பண்ணுறியா மற்ற நீங்கள் இருக்க இடத்துல மட்டும் தான் பண்ணுவீங்களா? இப்போ எல்லாத்துலேயும் பண்ணால் எல்லாத்துலையும் சப்போர்ட் இருக்கும்ல. இவங்க வந்தாங்க ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்தாங்களே, அந்த 5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் எங்கே போனாங்கன்னு தெரியல, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. லாஸ்ட் 2 வருஷம் இது மாதிரி விஜய் வந்து சொல்கிறார் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் போது தான் அப்போயே கேரஸாக விட்டாங்க. இந்த ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக இறங்கும் போது தான் அப்படி இப்படின்னு எவ்வளோ பண்ணாங்க. இந்த ரீசெண்டாக ஒரு 1 or 2 years எவ்வளோ பண்ணாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணியிருந்தா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது டிஎம்கேவை. ஏன் அப்படி விட்டுட்டாங்க, கேரஸாக விட்டாங்க. நம்மள மாரி யார் வரப்போகிறாங்கன்ட்டு. ஆனால் வரத்துக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் யாரோ வரலாம், விஜய் தாண்டி இன்னும் நிறைய பேர் வரலாம். ஆனால் சான்ஸ் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படியோ ஒரு 5 வருஷம் போகுது, இது ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. திமுக தானே. திமுக தான். ஆமாம். எதனால? சேப்பாக்கம் தொகுதினாலே ஸ்டாலின் தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நான் இங்கே பிரசிடென்சியில் தான் படிக்கிறேன், அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு அரசியல் மாண்போட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யார் வேணால் சொல்லலாம் புதுசாக கட்சி தொடங்கிது நான் தான் எல்லாமே அப்படின்னு கூட்டத்தை காட்டலாம். விஜயகாந்துக்கு வராத கூட்டம் கிடையாது, அதை மாதிரி ரஜினிகாந்துக்கு வராத கூட்டம் கிடையாது. கூட்டம் வரதான் செய்யும், எல்லாருக்கும் வரும். கூட்டம் வர்றது நார்மல் தான். ஓட்டு என்னதுக்கு அப்புறமா பர்சன்டேஜ் சொல்லும். ஏன்னா 10 வருஷம் சீமான அரசியலில் நிற்கிறாரு. அவருடைய ஓட்டு சாதகமே வெறும் 9% மட்டும்தான். இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டு நான் 28%, நான் 30% சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் வெறும் பேச்சு தான். விஜய்க்கு கவர்ச்சி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல் இன்னும் நார்மலாக தெரியல அவருக்கு. அரசியல் பழகணும். அரசியல் பழகாமல் எடுத்தோடனே கோட்டையை பிடிச்சி நான் செஞ்சாச்சு கொடியில் நான் கொடி ஏற்றோன்னா வாய்ப்பே கிடையாது. அரசியல் என்ன பழகணும்னு நீங்கள் நான் மக்களோட மக்களாக நிற்கணும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் எங்கே இருந்தார்? வண்டி பிடிச்சி போயிட்டு. இப்போது அதே 5 வருஷம் அவரை நம்பி நான் ஆட்சி கொடுக்குறேன், நான் ஓட்டு போகிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் அவருக்கு போடுறேன். இதே மாதிரி கொரோனா ஏதாச்சும் வந்துச்சுன்னா பாதியில விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே விஜய் வந்தனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இதே ஆயிருக்கு. மறுபடியும் விஜயை பார்க்க இன்னும் கூட்டம் வந்து இன்னும் அசம்பாதம் நடந்துச்சுன்னா வரும்னா, ஆனால் அதுக்குன்னு கண்ட்ரோல் பண்ணணும்னா யார் கண்ட்ரோல் பண்ணும்? போலீஸ் தானே கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸ் கண்ட்ரோல். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். அதுதான் தொண்டர்கள். அரசியல் படுத்தணும் எல்லாத்தையுமே. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். இப்போ ஒரு தொகுதிக்கும் ஒரு செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், கிளை எல்லாமே இருப்பாங்க. தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி கீழே இவங்க தான் மக்களை வழி நடத்துவாங்க. விஜய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை. மாஸ்க் காட்டுறாரு எல்லா இதுவுமே. அது தப்பு இல்லைண்ணா, மாஸ்க் காட்டலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம அரசியல் பழகி கொடுக்கணும் எல்லாத்துக்குமே நார்மலாக. அதுதான் நான் சொல்கிறேன். அரசியல் விஜய் மேலே தப்பு எதுவும் கிடையாது. அந்த இடத்துல நின்று பார்த்துருக்கணும். இல்லைன்னா சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. அவர் சொல்லாமல் இருந்தது அவருடைய தப்பு. என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்கிறத கேளுங்க ஒரு நிமிஷம், இல்லை தள்ளி போங்க, என்னை பார்க்கறதுக்கு அதிக பேர் வராதிங்க, இவ்வளோதான் வரணும், லிமிட் இருக்குது. ஆனால் அது சொல்லியிருந்தாருல்ல முன்னாடியே, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, பெண்கள் வராதிங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும்ண்ணா, அது இவரோட தப்பு. இவ்வளோதான் அலவுடுன்னு, இந்த கூட்டத்துக்கு இவ்வளோதான் அலவுடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சைன் போட்டு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. போலீஸும் அவ்வளோதான் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்க. இப்போ விஜய் பார்க்க தான் வராங்க, ஆனால் இவர் போயிட்டாரு. அது தப்பு தானே? அது அந்த அசம்பாவிதம் நடந்தனால தானே போனார் அவர். அது நடக்காமல் இவங்க பார்த்துருந்துருக்கணும்லண்ணா. யார்? அவங்களே பார்த்து. இந்த இப்போ நான் உங்களை பார்த்து இப்போ உங்கள்கிட்ட தான் பேட்டி கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதனால் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச அளவு விஜய் மேலே எந்த தப்புனா இல்லை. நான் அரசியல் பழகணும். அரசியல்னா என்ன அப்படின்னு வந்தவொடனே எதுவுமே பண்ணவே முடியாது. கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அரசியல் மாண்போட அரசியல்னா என்ன, இது பண்ணால் இது நடக்கும். அரசியலை பொறுத்தளவு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு மாதிரி நிறைய பேசுவாங்க, நிறைய போவாங்க. இன்னும் நிறைய பழகினாருன்னா விஜய் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச அளவு ஓகே தான் விஜய். ஆனால் இந்த டைம் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நான் 100%க்கு ஒரு 50% வேணால் வாய்ப்பு இருக்குது. ஓட்டு பிரிப்பார், ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது விஜய். ஓகே, இப்போ டிஎம்கேக்கு அடுத்து பெரும்பான்மையாக வேற யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அதிமுக தானே. ஏடிஎம்கே தான். இந்த ஏரியாவோட ஏடிஎம்கே கேண்டிடேட் யார்? இந்த ஏரியாவில் தெரிலண்ணா எனக்கு ஏடிஎம்கேக்கு. ஓகே, விஜய் கட்சி இருக்கிறவங்களுக்கு தெரியும் எனக்கு. யாரு? அவர் பேர் வந்து செல்வம். டி செல்வம். ஆமாண்ணா. ஓகே, இது ரெண்டுமே இல்லாம நாம் தமிழர் கட்சியும் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கண்ணா, பாதி ஓரளவு தான் கிடைக்கும். ஏன் அவருக்கு அவ்வளோ கொடுக்குறது? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் என்ன பொறுத்தளவு இதுதான். ஆனால் அவர் கரெக்டாக தான் பேசுறாரு. ஆனால் மக்களுக்கு ஏதாச்சும் இங்கே இப்போ இந்த சமுதாய பொறுத்தளவு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை வேணும். தேவைக்காக தான் எல்லாருமே. இப்போ நானும் ஒரு தேவைக்காக தான் இருக்கேன், நீங்களே ஒரு தேவைக்காக உங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும் வேணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி மக்கள் யாரும் அவ்வளோ எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கணும், அதனால தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குது, அதனால தான் இருக்காங்க. பார்க்கும். நம்ம எதுவும் பேசுறது இல்லை. என் ஓட்டு போடுவேன்னு நான் யாருக்கு போடுவேன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஓட்டு நீங்கள் போடுவீங்கன்னு யாருக்கு போடுவீங்க உங்களுக்கு தெரியும்.
அது பதில் வந்து ஓட்டு ரிசல்ட் அப்போ கிடைக்கும். ஆனால் விஜய் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. இன்னமும் நான் தெளிவாக சொல்லுவேன், அரசியல் பழகினா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா விஜய் ஜெயிக்கலாம். சும்மா சொல்லலாம் டிவிக்கேன்னு, அது வாய்ப்பே கிடையாதுண்ணா. உதயநிதி தான் வருவார். ஓகே, விஜய் கட்சியில இருந்து செல்வம் நிற்கிறாரு, அவர் நீங்க வாய்ப்பு இருக்கா? அவர் செல்வன்றவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவரை சொல்லுங்கள். தெரிஞ்சால் பரவாயில்ல சொல்லலாம். இவருக்கு நம்மளுக்கு நல்லா செய்வார், நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டேன்டாங்க. ஒன்றுமே அவங்கவுங்க கழிச்சாங்கன்னா அவங்கவுங்க ஆட்சியில் அவங்கவுங்க தான் நல்லா இருக்க போகிறாங்க. இதை நாங்கள் டேட்டா பிளாட் போகிறோம். இதை கட்டினா தான் ஒரு 10 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் 3 சேர் கட்டினா ஒரு 50 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் உட்காந்து கட்டணும். உதயநிதி ஜெயிச்சிட்டார்ல, போன டைம் ஜெயிச்சாரு. ஆமாம். என்ன நல்லது பண்ணாரா தொகுதிக்கு? ஒன்றும் கிடையாது. தொகுதிக்கு நல்லது பண்ணலையா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் மறுபடியும் அவர் ஜெயிப்பாருன்றீங்க? அவர் உதயநிதிலாம் கேட்க மாட்டாருங்க. விஜய் கொஞ்சம் வச்சாருன்னா வாய்ப்பு இருக்குதுங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சரா விஜய் வர வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அவரே ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் உட்கார வச்சு பார்க்கலாமா, அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில அவங்களாம் எங்களுக்கு தெரியாதுங்க யாருன்னு. அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சால் நம்ம சொல்ல போகிறோம், தெரியலன்னா நம்ம இல்லைன்னு போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது விஜய் தான் தெரியும், கலைஞர் தெரியும், ஸ்டாலின் தெரியும், உதயநிதி தெரியும், ஜெயலலிதா அம்மா தெரியும். இவங்க தான் நம்மளுக்கு. நாங்களாம் வந்து ஜெயலலிதா அம்மா பக்கா ஜெயலலிதா அம்மா ஆளுங்க தான். நாங்களாம் அதிமுக ஆளுங்க. உதயநிதி ஸ்டாலினி தான். உதயநிதி தான் ஜெயிப்பாரா? இப்போ டிவிகேல இருந்து செல்வம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட். அது எங்களுக்கு தெரியாது. இவங்க தான் எப்பயுமே சேப்பாக்கம் தொகுதி அவங்க இப்போ சேப்பாக்கம் தொகுதியில விஜய் நிற்கிறதா வந்து நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்களா? யாரு நாங்களா? ஆமா, எப்பயுமே இதுல தான் போடுவோம். டிஎம்கேக்கு தான். ஓகே, காலகாலமா அதுல தான் தெரியாது, அதனால போடலங்கறாங்க. விஜய் நின்னா இங்க இருக்க மக்கள் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? இங்க அது எனக்கு தெரியாது. நான் இதுதான் காலகாலமா தலைமுறையா இதுல தான் இருக்கிறோம். இது வரைக்கும் டிஎம்கே இங்க இருந்த தொகுதிக்கு வந்து நல்லது பண்ணிருக்காங்களா? பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க வேற எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை. பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே இல்ல? இல்ல பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. நல்லதா செய்திருக்கிறாங்க. குறையுமே இல்ல? இல்ல. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடியது, மக்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அதிமுக ஆட்சினா சிறப்பான ஆட்சியாக இருக்கும். ஆமாம், நல்லது நடக்கும். ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் அடிப்படை வசதி இல்லவர்களுக்கு இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி தான் நிலையான ஆட்சி. பொருளாதாரத்தை பற்றி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து மற்ற ஆட்சிகளுக்கு வந்து கொடுக்க முடியாது. கொடுக்க வந்தாலும் பொருளாதாரம் வந்து போக போக கடன் தான் சுமைகளுக்கு கூட போய்கிட்டு இருக்க தவிர ஏழை மக்களுக்கு பணியிடைகிறது, வீடு வாசல் மற்றும் பணியிடைகள் செய்வதற்கு அதிமுக ஆட்சி தான் மெயினான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அரசு. ஆமாம். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி நடந்துச்சுல 2021 இருந்து இப்போ 26 வரைக்கும். ஸோ அவங்க வந்து நல்லது பண்ணாங்களா? இது வரைக்கும் அவங்க ஆட்சி நல்லா இருந்துச்சா? ஆட்சி எல்லாம் குறையில்லை, ஆட்சி எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இல்லையோ. ஆனால் மக்களுக்கு வந்து எதையுமே போய் சேரலை. ஓகே, சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறல. எது நிறைவேற்றல? நீங்க 100 திட்டங்கள் கொடுத்தாங்க. 100 திட்டங்கள்ல எதுவுமே ஒரு 10-20 திட்டம் தானே கொடுத்தாங்க. இப்போ தானே கொண்டாந்து கொடுத்தாங்க. நெட்டு, கம்ப்யூட்டர், அது இதுன்னு. இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலையே. சொன்ன ஒரு டக்கு கொடுத்துடணும். எவ்வளோ கடன் இருந்தாலும் கூட அரசு அதுதான் முழுமையாக செய்யக்கூடியது பணி. இப்போ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர் இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்கள் இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்கிற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து குழுன்னு ஆரம்பித்து குழுவில் வாங்கிட்டு குழு தான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கு. வேலை செஞ்சு ஏதாவது அரசு சம்மந்தப்பட்டது குழு எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பணக்காரங்க குழுவை கொடுத்து அங்கங்கே ஆஃபீஸை போட்டு குழு நடத்தி விடிய காலம் 7 மணி 8 மணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல குழுவை ரத்து பண்ணணும். ஓகே, எந்த அரசு வந்தாலும் குழுவை ரத்து பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? குழுனால எவ்வளோ பேர் பாதிக்குது தெரியுமா? மக்களுக்கு, பொம்பளையாளுகளுக்கு சம்பாதிக்கிற காசு பூரா குழு தான் கட்டுறது. 1 லட்சம் 50,000 70,000 30,000 வாங்கி மொத்தத்தில் குழுவை ரத்து பண்ணணுங்க. எந்த அரசு வந்தாலும் ஃபைனான்ஸ் தான் ரத்து பண்ணணும். சரி, இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் வர முடியாதுங்க. மொத்தத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா படம் ஜூஸ் காட்டுவாங்க, சினிமா மாதிரி. வர்றதுக்கு வந்து இப்போ வராது. ஒரு அளவுக்கு வாங்கலாம், அடுத்து வந்து செய்யலாம். ஏன் விஜய் வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ தானே வளர்த்துருக்காரு. சரி, இப்போ தானே வந்திருக்காரு. விஜயகாந்த் வந்து பரம்பரையாக வந்து அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு வந்தார். ஹாஸ்பிட்டல், அது இது, நொட்டுலஸுக்கு எல்லாமே செஞ்சு வந்தார். இப்போ எடுத்தோன்னே இப்போ தானே அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவர் எங்கே போனாலும் நல்ல ஒரு கூட்டம் இருக்கு. விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு? பல மடங்கு கூட்டம் வந்துச்சுல்ல, பல மடங்கு கூட்டம் வந்துச்சு. அந்த மாதிரி வந்து அடிப்படை வசதி யார் செய்யறாலும் வரலாங்க. ஓகே, நாம் தமிழர் கட்சியில சீமான் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எது
அவர் வந்து கிங் மாஸ்டருங்க. ஓகே. ஆமா, லீடரு. அவர் வந்து யார்கிட்டயும் கூட்டணி போக மாட்டேங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் தான். எதனால அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? இந்த தொகுதியை யாராலையும் பிடிக்க முடியாது, அவரால மட்டும்தான் பிடிக்க முடியும். அத்த சிஎம் அவர் தான். ஸ்டாலினுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான், வேற யாரு இருக்கிறா? இப்ப விஜய் வந்து நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்றாரு. அப்படிலாம் அதெல்லாம் ஒரு புகார் தான், அதெல்லாம் வேலையா அவர் விஜய்லாம் வருவாருக்கு 100% கூட வாய்ப்பு இல்ல. அவர் வந்து என்ன சொல்றது, அவர் பட விசில் வந்துச்சுல, மெர்சல் வந்துச்சு, அதுக்காக அவருக்கு ஏத்த மாதிரி தான் விசில்னு வச்சிருக்காங்க. மக்களுக்கோசம் எதனா ஒரு இது வச்சாங்களா, அதெல்லாம் வேலையாவாது. எங்க அண்ணன் தான். உதயநிதி அவர்தான். ஆமா, ஸ்டாலின் தான் நிறைய பண்ணிருக்காரா? மாசம் 1000 ரூபாய் போடுறாரு, மகளிருக்காக குடுக்குறாங்க. எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ செய்யறாங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறதால விஜய் விஜய்ன்றாங்க. விஜய் வந்து 2500 ரூபாய் தரேங்கறாரு மாசம். அவர் 5000 ரூபாய் கொடுத்தாலும் அவர் வேலை ஆக மாட்டாரு, எங்க அண்ணன் தான். ஓகே. இப்ப விஜய் மட்டும் இல்லாம ஏடிஎம்கே இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, அவங்க எல்லாம் யாராவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, சான்ஸே இல்ல. ஓகே. டிஎம்கே தான் இங்க ஜெயிக்கும். டிஎம்கே தான். ஆச்சே டிஎம்கே தான். ஓகே, थैंक यू. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அண்ணா. என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த 5 வருஷத்துல நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா திண்டு எல்லாருமே இல்ல இல்லன்றாங்க. ஓகே. ஒரு மனசாட்சின்றதே இல்ல யாருக்குமே. உண்மையா மட்டும் சொல்லணும். விஜய் வந்துட்டாங்கன்னு விஜய் விஜய்ன்றாங்க. விஜய் தோத்தோன்னே ஸ்டாலின் ஸ்டாலின்னுவாங்க. அவ்வளவுதான், மக்களோட இதுவே அப்படிதான். இப்ப நிறைய பேர் ஆட்சி மாற்றம் எல்லாம் வேணுங்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்லங்க. யாரும் அப்படி கேக்குறது இல்லையா? அப்படி சும்மா பேச்சுக்கு வாய்க்கு வந்தது சொல்ல வேண்டியதா, சரிங்களா? ஸ்டாலின் தான் வருவாரு, அவர் தான் வரணும். டிஎம்கே தான். டிஎம்கே தான். யாரா டிஎம்கே ஜெயிப்பாங்க? எல்லாத்துக்குமே டிஎம்கே தான். அதனால இருக்குதோ இல்லையோ டிஎம்கே தான். இந்த சேப்பா தொகுதி டிஎம்கே தவிர வேற எதுவும் ஜெயிக்காது. இந்த சேப்பாக்கம் தொகுதியில இதுவரைக்கும் அவங்க ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணிருக்காங்களா? நாங்கள் பண்ணிக்கிறாங்க, நான் பயன்படுத்திக்கல. யார் யார் பண்ணுறா அப்போ அவங்கவுங்களுக்கு பண்ணுறாரு, எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு. நம்ம கட்சி ஆள் தான், நமக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டோம். அதுவும் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு நல்லது செய்கிறாரு. ஓகே. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் முதலமைச்சர் வர வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு தெரியாது. சினிமா நடிகரை பற்றி எனக்கு தெரியாது. இல்ல, அரசியல் அவர் இப்ப இறங்கிட்டாருல்ல, இறங்கிட்டாங்கன்னா அவங்க அது ஆகுது. பரம்பரை புத்தி இதுதான், டிஎம்கே தான் வரும். சாப்பாக்க தொகுதியில் அவர் ஜெயிக்கணும்னா ரோட்டில் இருக்கணுங்க எல்லாருக்குமே வீடு தாங்க. எல்லாருமே எல்லா ப்ரூஃபும் வச்சுருந்தாக்குறாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக அவர் சாப்பாக்க தொகுதியில் ஜெயித்து ஒருத்தர் கூட ரோட்டில் இருக்கணும் ஒன்றுமே செய்யலை. இந்த வாட்டி அவர் ஜெயிச்சாருன்னா சாப்பாக்க தொகுதிக்கே வீடு வாங்கிட்டாங்க. உதயசூரியன் தான் வருவாங்க. ஆனால் வந்தாலும் சாப்பாக்க தொகுதிக்கு அவங்க வீடு வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா இத்தனை தொகுதியில் நாங்கள் வீடுக்கு காலகாலமாக இருக்கோம். இத்தனை வருஷமா டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அப்ப ஏன் வீடு அவங்க கொடுக்கலையா? ஏன் கொடுக்கவே இல்லையே சார்? கேட்டிருக்கீங்களா நீங்க? நாங்கள் கேட்டே இருக்கோம். அவங்க இப்போ இவருக்கார்ல உதயநிதி சார், அவங்க பையன், அவர் வந்து நாங்கள் அவருக்கடையே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எதுவுமே இல்லை, யாருக்குமே வீடு இல்லை, எல்லாருமே ரோட்டில் தான் இருக்கும். ஒரு தொகுதிக்கு வந்து அவர் பிறந்தாலோ எது வந்தாலும் எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தொகுதிக்கு எதுவுமே கொடுக்கல, ரோட்டில் இருக்கிறவங்க. புரியுங்களா? அவர் ஜெயிக்கணும்னு சாப்பாக்க தொகுதி அவர் தொகுதி. அவங்க தாத்தா முப்போட்ட காலத்துலேருந்து ஜெயிக்கிறாங்க சாப்பாக்க தொகுதியில். இந்த தொகுதியில் இந்த வாட்டி அவர் வரணும்னு நினச்சா இந்த ரோட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அவர் மனசாரப்பட்டே அவர் வீடு வாங்கிட்டாங்க. புரியுங்களா? நாங்கள் எதுவுமே கேட்கல, அதை தான் கேட்குறோம். ஆனால் அவங்கவுங்க குழந்தை குட்டியை வச்சுக்கிறாங்க. இந்த தொகுதிகளை அவர் வரணும்னா சாப்பாக்க தொகுதி ரோட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அவர் ஹெல்ப் செய்யணும். அதுதான் எங்கள் இது. ஆனால் எங்கள் வாத்தியார் தான் எங்களுக்கு வருவார், எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு வருவார். விஜய் வந்தாவா? விஜய் வந்தால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அவர் இன்னும் இப்போ எலெக்ஷனை பார்த்தவர். அவங்க வந்து காலம் முப்பாட்டத்துலேருந்து பார்த்துக்கணும், அவங்க தான் வருவாங்க. எங்களுக்கு அதுதான் நம்பிக்கை. ஆக இந்த சேப்பாக்கம் தொகுதியில டிவிகே சார்பா டி செல்வம் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைப்பா. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆயிஷா பேகம் நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேல இருந்து ராஜாராம் நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவர் ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்லை. சரி, டிஎம்கேல இருந்து உதயநிதி நிற்கிறாரு, அவர் ஜெயிக்க வாய்ப்பு? அவர் கண்டிப்பா ஜெயிப்பாருப்பா. ஏன் அவருக்கு மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அவர் இந்த தொகுதியில எல்லா உதவியும் வந்து அவர் நல்லா செஞ்சாரு, எல்லாருக்கும் பொதுப்படியாக செஞ்சார். அதனால அவர்
100% அவர் ஜெயிக்க தான் வாய்ப்பு. ஏன்னா மெயின் விஷயம் வந்து கொரோனா சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டு கொரோனாலேருந்து எங்கள் இந்த தொகுதி மக்களை ரொம்ப பாதுகாத்தார். அதனால அவர் தான் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்க தான் வாய்ப்பு. இந்த தொகுதியில் நிறைய நல்லது பண்ணியிருக்காரா? நல்லது பண்ணியிருக்காரு. இந்த தொகுதியில் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே நிறைய பேர் நம்ம ரோட்டில் தங்கியிருக்கிறத பார்க்க முடியுது, வீடு இல்லாமல். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு போயிருக்கா? அதை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா? இல்லை, இங்கே எல்லாருக்குமே வீடு இருக்குதான். எல்லாருக்குமே இப்போ வந்து அவர் ஜெயிச்சு வந்து இந்த இடத்துக்கு தான் முத அவர் வந்தார். வந்து எல்லார்கிட்டையும் ஒரு மனு ரீதியாக அவங்க குறைகளை கேட்டார். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ தேவை இல்லாததோ அது எல்லாமே அவர் நிறைவேற்றி கொடுத்தாரு. இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு இருக்குது. வீட்டுக்கு உண்டான வசதியை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஓகே, இப்போ இந்த தொகுதியில் வந்து எந்த குறையுமே இல்லை, எதையுமே மாற்ற வேணாம். இந்த தொகுதியில் எதுவுமே மாற்ற வேணாம், எல்லாமே இருக்குது. காவா பார்த்தீங்கன்னா மழை வந்தால் 3 நாள் 4 நாள் வெளியவே வர முடியாது. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே வந்து மழை அடித்து கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரத்துலேயே எங்கேயும் தண்ணியும் நிற்கிறது இல்லை. இப்போ நார்மலாகவே ஆயிடுச்சு. சேப்பாக்கம்ல விஜய் உதயநிதிக்கு எதிராக நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. உதயநிதி தான் ஜெயிப்பார். விஜய்க்கு வந்து அந்த அனுபவம் இல்லை, அதனால கம்மியாக தான் இருக்கும் வாய்ப்பு. பெரும்பாலும் அவர் வந்து இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு அனுபவம் வந்ததுக்கப்புறம் வேணாலும் சொல்லலாம். மக்கள் ரொம்ப கூட்டமாக போய் அவரை பார்க்கறதுக்கெல்லாம் போகிறாங்களே, அதெல்லாம் ஓட்ட மாறும்னு நினைக்கிறீங்களா? நானும் சினிமா நடித்தா என்னையும் தான் வந்து பார்ப்பாங்க. சினிமா நடிகரும் இதுவும் ஒன்றாயிடுமா? உதயநிதி சினிமா நடிகராக இருந்தார். சினிமா நடிக்கிறாரு, ஆனால் அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் வந்து எல்லா நல்லதும் செஞ்சார். இவர் எந்த நல்லது செஞ்சார்? ஒன்றுமே செய்யல. இவர் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் நல்லது செய்கிறாரா. வாய்ப்பு இவ்வளோ நாள் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இவங்களும் வந்து சினிமாலேருந்து வந்து இவங்க சாதிக்கலை. யார் நம்ம இது வாய்ப்பு வந்ததுனால தான் அவர் சாதிச்சார். இப்போ வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. யாரை நம்பி வாய்ப்பு கொடுக்குறது? இவரை நம்பி எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? சரி, ஓகே. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானும் ரொம்ப நாளாகவே 10 வருஷமாக அரசியலில் இருக்காரு. நீங்கள் சொன்னீங்க விஜய் அரசியலுக்கு புதுசுன்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து உதயநிதி தான் நல்லது செஞ்சுருக்காரு. ஸோ அவர் தான் எங்களுக்கு வரணும். ஆமாம், நம்பிக்கை வந்து உதயநிதி அண்ணன் நிற்பாருங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா மக்களுக்கும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வேதப்பாடே பண்ணல, முஸ்லீம்ஸ் இந்துஸ் எல்லாம் வேதப்படல. அவரோட தொகுதிக்கு அவர் என்ன பண்ணுமோ அவர் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பயங்கர சாதனை மக்களுக்கு. இன்னைக்கு வந்து யார் வீட்டில் வந்து ஒரு பொருள் இல்லாமல் ஒரு இது டிமாண்ட்ஸே கிடையாது. எல்லார் வீட்டில் அவரோட பொருள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பிரச்சனை அப்படின்னா அவரை போய் நேரடியாக உங்களால பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு இதுல கண்டிப்பா அவர் நேரா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து எங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் பேசி சொல்லியிருக்காரு. பேசி சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்க வீட்டு உள்ள வந்து தான் அவரு நாங்கள் எல்லாரையும் ரொம்ப பெருமையாகி போச்சு, ரொம்ப சந்தோஷமாகி ஹாப்பி ஆகி போச்சு. நம்ம எம்எல்ஏ வந்து நம்ம தொகுதி அவர் வரணும், அதை விட ஒரு சந்தோஷங்கள் கிடையாது. இப்போ விஜயும் நிற்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. விஜய்க்கு வந்து என்ன இருக்கு அரசியலில் சொல்லுங்க, அவர் எப்படி ஜெயிப்பார் சொல்லி பார்ப்போம். அவருக்கு என்ன இருக்குது சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஜய்க்கு வந்து ஜனம் கூடுதுன்றீங்க. இப்போ வந்து இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரஜினியா ஒரு அஜித்தை வந்தாருன்னா ஜனங்க பார்ப்பாங்க. அதனால வந்து இவ்வளோ ஜனம் தான் ரஜினி இருக்குது, விஜய் இருக்குது, அஜித் இருக்குது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் சினிஃபுல் இருக்கார். அதுக்கோசம் பார்க்கறது 4 பேர் கூடுவாங்க தவிர அதுக்குன்னு விஜய் தான் ஆளாயிடுவார் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவருக்கு அரசியலை பற்றி எலெக்ஷனை பற்றி அவர் ஒன்றும் தெரியும் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து டிஎம்கே ஆட்சி வந்து தலைமுறையாக மக்கள் சாதனை கூடாது. அதெல்லாம் மாதிரி இந்த கொரோனாலெல்லாம் அத்தியாவசிய பொருளாக பயங்கரமாக மக்கள் கொடுத்தாங்க. அதை பற்றி அவர் நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு பொறுத்த மட்டும் 100% எங்கள் தொகுதிக்கு உதயண்ணா கண்டிப்பாக ஜெயிப்பார். டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்கும். டிஎம்கேக்கு தான். ஏன்னா நிறைய செஞ்சிருக்காரு, அதனால அவருக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த தொகுதியில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரா? நிறைய செஞ்சிருக்காரு. மிஷின் டைலர் மிஷின் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. அப்புறம் நிறைய டோக்கன் மூலியமா வீடு வீடா நல்ல சலுகை கொடுத்துருக்காரு. அதனால அவரு தான் வருவார். ஓகே, இப்போ அடுத்தபடியாக டிஎம்கேக்கு அடுத்தபடியாக யாருக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு, டிவிகே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கேக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் இங்க வந்து சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் இதுல இறங்கியிருக்காரு. அவரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் புதுசா வர்றதுனால டவுட் தான் அவர் வருது. ஓகே, ஏன்னா நிறைய சின்ன பசங்க தான் மோஸ்ட்லி போடுவாங்க. ஆனால் மற்றபடி பெரியவங்க எல்லாருமே ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, இவங்க 2 தவிர வேற யாரும் வர முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ இளைஞர்கள் ஓட்டு நிறைய இருக்கனால ஒருவேளை விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து நல்லா செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? செய்வார்.
பெண்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன உதவி இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் பாதுகாப்பு குறைபாடா இருக்கு. ஆமாம், அதனால அது இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க வந்தால். ஏன்னா நிறைய கற்பழிப்பு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பெண்கள் போனால் கலாய்க்கிறது அதுமாரி சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறதால அதை கொஞ்சம் ஒரு தடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்க இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த சேப்பாக்கம் தொகுதியில் எப்படி இருக்கு? அதிகமாகவே இருக்குது. நிறைய போதைக்கான இது. ஆமாம். ஸோ இதை வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்ல சுத்தி இருக்க யாராவது சொல்லியோ ஏதாவது சரி பண்றதுக்கான மாற்றங்கள் பண்றதுக்கான ஏதாச்சும் நடந்துச்சா? நடவடிக்கை இல்லை, எதுவும் நடக்கலை. எதுவுமே ஏன்னா நிறைய போகும்போது வரும்போதே குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது, பொண்ணுங்களை கேலி செய்கிறது, திட்டுறது அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவங்க தடுக்கலாம், முயற்சி பண்ணலாம். உதயநிதி தான் ஜி. உதயநிதி தான். எதனால? ஏன்னா வந்து அவர் தான் எப்பயுமே நிற்கிறாரு. இப்போ போட்டியா இப்போ டிவிக்கல்ல நிற்கிறாங்களே. போன டைம் மட்டும் தானே அவர் நின்னாரு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கேண்டிடேட் இருந்தாங்க. அவங்க பரம்பில் யாரும் நல்லா செஞ்சிருப்பாங்கல்ல. ஓகே, அது பேரன் தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்குல்ல, அவங்க செஞ்சது இப்போ அவங்களுக்கு சேரும். அப்படிதான் போகுது. ஓகே. சரி, இப்போ அவங்க வந்தா மறுபடியும் என்னென்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உதயநிதி வந்தா ஏற்கனவே போற இது நிலவரத்துல எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும் ப்ரோ. எல்லாத்துலயும் வேலையை ஆட்சி நல்லா தான் இருக்கா? ஆல்ரெடி அவங்க இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்களா? இங்க ட்ரிப்ளிகன்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. மத்தபடி வேற இடத்துல எல்லாம் எங்கேயுமே சரியில்லை. ஓகே, இந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறது, கொசு பிரச்சனை அந்த மாதிரி அதெல்லாம் இந்த ட்ரிப்ளிகன்ல எதுவுமே எங்கேயுமே இல்லை. ஓகே, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு ப்ரோ. மோஸ்ட்லி அதிகமாவே இருக்கு. அதிகமாவே இருக்கு. ஆமா. அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறாங்களா? அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம சந்துவங்க இருந்து ஒரு 3 சந்து தள்ளி அங்கேருந்தே கொடுத்துருக்காங்க. நம்ம சந்துலேயே நிறைய பேர் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி இருக்கிறது. ஒரு புது கட்சி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ விஜயும் வந்து உள்ள வந்திருக்காரு, சீமானும் இருக்காரு. இதுல யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டிவிக்கு கிடைக்கும் கம்பல்சரி. ஓகே, ஏன்னா வந்து பசங்க இங்க ட்ரிப்ளிகனை பொறுத்த வரைக்கும் வயசு பசங்க தான் அதிகமா இருக்கானுங்க. ஓகே, எல்லாரும் விஜய் ரசிகர் இருப்பானுங்க. ஒரு சில பேர் ரசிகருக்கோசம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு தரலாம். இப்போ உதயநிதிக்கும் புது ஆளு அவர் புதுசா வாய்ப்பு கொடுக்க வச்சுனா நீ இருக்கிற இந்த தொகுதியில் இப்போ புது ஆளுக்கு இன்னொரு வாய்ப்பு தரணும்ல, அவர் எப்படி பண்றாரு பார்க்கணும்ல. அதனால சில பேர் அப்படி யோசிப்பாங்க. ஓகே, அப்ப விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணுவாரு விஜய். கஷ்டப்பட்டு வரவங்க நல்லது பண்ணுவாங்க. பரம்பரை பணம் வச்சுட்டு வரவங்க எப்பவுமே பணம் சேர்க்கணும்னு தான் நினைப்பாங்களே. அது போக இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தெரியும். சரிங்களா? நான் வந்து விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ விஜய் பார்க்க நிறைய கூட்டம் வருது, ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்கிறாங்க நிறைய பேர், அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ நாங்கள் போயிட்டு வரதுலாம் டிஎம்கே மீட்டிங் போயிட்டு வரோம். ஒரு தலைக்கு 300 ரூபாய் பணம் கொடுத்து தான் பணம் கொடுத்து தான் எங்களை இட்டுன்னு போறாங்க. விஜய்க்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிடலையே, தானே தானே வருது கூட்டம். பணம் கொடுத்து கூப்பிடணும்னு அவசியமும் இல்லை அவங்களுக்கு. அப்ப அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. ஆமா, ஓட்டா மாறும் கண்டிப்பா. உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னு கேளு, அவங்க தாத்தா காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து 11 வயசு இருக்கும். எனக்கு எங்கள் ஏரியா வந்து சேப்பாக்கம் தொகுதி, காந்தி நகர்ன்ற தொகுதியில் வந்து வீடு வந்து அப்பப்போ எரிஞ்சு போவோம். அப்போ ஜெயலலிதா ஆட்சி ஆண்டிருந்தாங்க. அப்போ வந்து அந்தமாரி தொகுதியே இல்லை, அந்த ஏரியாவே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்போது ரகுமான் கான், லத்தீப்பு, கருணாநிதி சார் அவங்க வந்து வெள்ளம் பாய்ஞ்சு சொல்ல லிங்கி தூக்கி பிடிச்சின்னு கொடை பிடிச்சின்னு வந்து எங்கள் ஏரியாவை பார்த்தாரு. பார்த்துட்டு எங்களுக்கு ஓட்டு வீடு போட்டு கட்டி கொடுத்தாரு. அதனால தலைமுறை அவங்க தான் வருவாங்க. நேற்று மொழிக்கிறவங்களாம் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. ஓகே, இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி அவர் சிஎம் ஆயிடுவேன் இந்த வருஷம் 2026 கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்றாரு. ஜனங்க வந்து அவரு நினைக்கலாம் அவர் கூட இருக்கிறாங்க படன்ட்டு. ஆனால் தலைமுறை யார் ஆடுறாங்களோ அவங்க தான் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ் இந்த சின்ன பசங்க எல்லாமே வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி சின்ன பசங்க வந்து நடிகர்ன்ட்டு எல்லாமே ஒரு துள்ளி குதிப்பாங்கப்பா. அப்படி கிடையாது. பழசுலேருந்து ஆரம்பிச்சது யார் நம்மளை பராமரிச்சாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அந்த ஓட்டு. நேற்று மொழிக்கிறவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துக்கிறாங்க, யாரும் வரல. ஆனால் இவங்க தான் வருவாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் வருவார் எங்கள் சேப்பாக்கம் தொகுதியில். எங்களுக்கு எல்லாமே நல்லா செஞ்சுறாரு. மகளிருக்கு, பெண்களுக்கு சம உரிமை எல்லாருக்குமே செய்கிறாரு. டைலர் மிஷின்லேருந்து இப்போ 1000 ரூபாய் பெண்களுக்கு போகிறாரு. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு. இன்னும் இதுக்கு மேலே அதிகமாக செய்வார். அவங்க வந்தா தலைமுறை அவங்க தான் ஆள்றாங்க நாட்டை. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும். நேற்று வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா நானும் வரலான்ட்டு ஆசை இருக்கலாம். எல்லாம் யாராலையும் முடியாது. அந்த மாரி அவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி கொடுக்கலாமா? வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் வந்து எடுத்து தான் வர முடியாதுல்ல. இவங்க ஆடுற மாரி அவங்க ஆட முடியாது. ஆசை இருக்கலாம், நம்மளும் அழிலாம் பொதிலன்ட்டு. ஆனால் அது அழுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பொதில் வரன்ட்டு. அவங்க தலைமை எங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க. வெள்ளத்தில் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறோம், எங்களுக்கு ஏரியாவில் வந்து பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிறாங்க.
ஆனால் அவங்க தான் வருவாங்க சேப்பாக்கம் தொகுதியில்